அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாம்புவின் வணக்கம். தை மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். ஜனவரி மாதம் 15ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். விரைவாக எந்த ஒரு செயலையும் மேற்கொள்ளக்கூடிய மேசராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் புதனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவானும், தங்களது ஜென்ம ராசியிலேயே குரு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் இடத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் எதிரிகளை அஞ்சும்படியான வெற்றிகளை பெறுவீர்கள். ஏராளமாக பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். பல தான தர்மங்களை செய்து கொண்டு மனைவி மக்களுடன் இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். தங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். சில மேசராசி அன்பர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் பெரும்பாலான கிரகங்கள் மிகவும் நல்ல நிலையில் இருப்பதால் இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான அனைத்து விதமான முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள். தாங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் எளிதில் வெற்றிகரமாக நிறைவேறும். தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்து இருப்பதால் எந்த ஒரு காரியத்தையும் சற்று கூடுதல் கவனத்துடன் செய்வதன் மூலமாக தங்களுக்கு ஏற்படும் இன்னல்களில் இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள இயலும். கல்வி பயிலும் மாணாக்கர்களுக்கு நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பெண்களுக்கு மிக மிக யோகம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது. தங்களது விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு ஏற்ற காலமாக இருப்பதால் இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக பிப்ரவரி மாதத்தில் 4, 5 மற்றும் 6ஆம் தேதிகள் வருகின்றது. மேசராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் மிக மிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய மாதமாக அமைந்துள்ளது. நன்மைக்கு மாறான பலன்களே அதிக அளவில் நடைபெறும். அசுப செய்திகளையும் கேட்க நேரிடும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சுமாரான பலன்களை தரும் மாதமாக அமைந்துள்ளது. சில அன்பர்களது உடல்நலம் பாதிப்படைவதற்கு வாய்ப்புகள் அதிகம். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் சிறப்பான மாதமாக அமைந்துள்ளது. தாங்கள் செய்யும் தொழிலில் நல்ல லாபங்களை சம்பாதிப்பீர்கள். தேவைக்கு மேலேயே பொருள் சேர்க்கையும் தன சேர்க்கையும் ஏற்படும். தை மாதத்திற்கான சுப தினங்களாக ஜனவரி மாதத்தில் 15, 18, 19, 20, 23, 24, 30 மற்றும் 31ஆம் தேதிகளும், பிப்ரவரி மாதத்தில் 1, 2, 3, 8, 9, 10, 11 மற்றும் 12ஆம் தேதிகள் ஆகும். இந்த மாதத்தில் சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி அதிகாலை வரை சந்திராஷ்டமம் உண்டு. சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு யோகத்தை அளிக்கும். ஜனவரி மாதம் 15ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வரை உள்ள தை மாதத்திற்கான சுபமுகூர்த்த தினங்கள். தை மாதம் 7ஆம் தேதி ஜனவரி மாதத்திற்கு 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், தை மாதம் 18ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 1ஆம் தேதி வியாழக்கிழமையும், தை மாதத்திற்கு 19ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், தை மாதத்திற்கு 25ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 8ஆம் தேதி வியாழக்கிழமையும், தை மாதத்திற்கு 28ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. தை மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஜனவரி மாதம் 15ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஜனவரி மாதம் 16ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது ஜனவரி மாதம் 21ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷம் ஜனவரி மாதம் 23ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது ஜனவரி மாதம் 29ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது பிப்ரவரி மாதத்தில் 6ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி வருகின்றது. தை மாதத்திற்கான கார்த்திகை விரதம்
பருவமானது ஜனவரி மாதம் 20ஆம் தேதி வருகின்றது. தை அமாவாசையானது பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி வருகின்றது. தை மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது ஜனவரி மாதம் 25ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு. தை மாதம் 12ஆம் தேதி ஜனவரி மாதத்திற்கு 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10:06 முதல் காலை 10:42 வரை வாஸ்து செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது. தை மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன் மகர ராசியில் அமர்ந்தும், குரு பகவான் மேசராசியில் அமர்ந்தும், சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும், ராகு பகவான் மீன ராசியில் அமர்ந்தும், கேது பகவான் துலாம் ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். செவ்வாய் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இரவு வரை தனுசு ராசியில் அமர்ந்தும், பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இரவு முதல் மகர ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். புதன் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி அதிகாலை வரை தனுசு ராசியில் அமர்ந்தும், ஜனவரி மாதம் 28ஆம் தேதி அதிகாலை முதல் மகர ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சுக்கிரன் ஜனவரி மாதம் 19ஆம் தேதி இரவு வரை விருச்சிக ராசியில் அமர்ந்தும், ஜனவரி மாதம் 19ஆம் தேதி இரவு முதல் தனுசு ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் சதய நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.